Welcome back Kifaya Tech. இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் கூலர் வந்து நம்ம எப்படி ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது வந்து சில்லுன்னு காற்று வர வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதோட மேக்கிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண பொருள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஃப்ரிட்ஜோட ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ், அதாவது வந்து இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ்லேருந்து கழட்டின ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கரண்ட் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் ஃப்ரிட்ஜ் நம்ம போட்டோம்னா வந்து பவர் வந்து அதிகமாக அதே மாதிரி வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகுமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நான் இது வரைக்கும் சரி இதுல வந்து ஆட்டோ கட் ஆஃப் வந்து இன்னும் நான் செட் பண்ணல. அதாவது சின்னதா ஒரு 250 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தெர்மோஸ்டேட் ஒன்று கிடைக்கும். அது பர்டிகுலர் கூலிங் வந்தோடனே ஆஃப் பண்ற மாதிரி நான் அந்த ஆப்ஷன் வந்து இதுல கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதை நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுல சேம் ஃப்ரிட்ஜில் எந்த மாதிரி சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பட் இதுல எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டோருடைய கூலிங் காயில் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள இன்னரில் எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் காயில் டாப்ல வர மாதிரியும் கீழே வந்து பாட்டம்ல லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் காயில் வர மாதிரியும் ப்ளஸ் வந்து மேலே இருந்து அந்த கூலிங் காயில் நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கீழே அந்த கூலருடைய டேங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு சின்னதாக நம்ம தகடு இல்லாட்டி பிளாஸ்டிக் பீஸ் போட்டுட்டு அதிலிருந்து தண்ணி, அதாவது வந்து கூலிங் காயிலிருந்து விழுகிற தண்ணி வந்து டைரெக்டாக மோட்டரை எந்த அளவுக்கும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி அதிலிருந்து வர மாதிரி நான் இதில் ஆப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரண்ட்ல அதே மாதிரி தான் கூலரில் எந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அப் அண்ட் டவுனு, காற்று ஸ்ட்ரைட்டாக வீசுறதா இருந்தாலும் சரி கீழே மேலேன்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் சைப்பு இதுலேயே கொடுத்துருக்காங்க. அதவே நம்ம அப்படியே விட்டாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா வந்து நாப்ல வந்து ஆன் அண்ட் ஆஃப், அதாவது வந்து கூலிங் தேவை இருந்துச்சுன்னா கூலிங்குக்கும் நார்மலாக ஓடுற மாதிரின்றப்ப நார்மலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இதில் நம்ம செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். பட் இது நாபில் வந்து நம்ம இன்னும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக ப்ராசஸிங் இன்னும் முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணியாச்சு. இன்வெர்டர் மோட்டர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து 5 நிமிஷம் கேப் விட்டுட்டு தான் ஃப்ரிட்ஜ் வந்து, அதாவது வந்து கம்ப்ரஸர் வந்து ரன்னிங் ஆகும். ஆனால் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைரக்ட் கலெக்ஷன்லேயே கொடுத்தாச்சு. அதாவது டைரக்ஷனாக வந்து உள்ள உங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே வந்து ரன்னிங் ஆகிற மாதிரி தான் நான் ஆப்ஷன் இதில் கொண்டு வந்திருக்கோம். இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் கீழே அந்த தகடு பீஸ் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி ஃபுல் ஏர் வந்து DC 4, அதாவது வந்து DC ஃபேன் வந்து 4 ஃபேன் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு காற்று வருமானு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. பட் நல்லாவே இருந்துச்சு ரிசல்ட். பாக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து +16 வரைக்கும் எனக்கு வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆச்சு. நான் செக் பண்ண வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. பட் நான் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணதுனால வந்து இந்த மாதிரி விட்டாச்சு. அதே மாதிரி ஹீட்டிங் காயில கொஞ்சம் வெளியே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இது லெஃப்ட் சைடில் இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து ப்ளோயிங் கரெக்டாக அடிக்கட்டுன்றதுக்காண்டி அந்த இடத்துல, அதாவது வந்து 220 AC 220 ஃபேன் வந்து உள்ள வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூலிங் காயில பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே கோல்ட் ஆகுறது, நல்லாவே சில்னஸ் ஆகுறது எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் கரெக்டாக வெளியே வச்சு தான் கேஸ் சார்ஜிங் பண்ணிட்டு எல்லாமே நான் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் கரெக்டாக வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணேன். அதோட வீடியோ என்னால் ஃபுல்லாக காட்ட முடியும். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே போல வேற எதனாச்சும் வீடியோ தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.